அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அமாவாசை. இந்த ஒரு நல்ல நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும், குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம், முன்னோர்கள் வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம், அதோட மட்டும் இல்லாம இந்த குலதெய்வம் பெயர் கூட எனக்கு தெரியாது, குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல, குலதெய்வம் கோயிலுக்கே நான் போனதில்லை, எங்க முன்னோர்களை எனக்கு சொல்லித் தரல அப்படிங்கும் போது குலதெய்வத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க குலதெய்வத்து மேல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க கண்ணில் வந்து பட்டிருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து நம்ம தெரியலனாலும் எப்படி வந்து குலதெய்வத்தை அருள் வந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்க்க போறீங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட குலதெய்வத்தை பேரை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அதே மாதிரி குலதெய்வம் யாருன்னு தெரியல, இந்த வழிபாடை செஞ்சு நாங்க வந்து பயன்படுறோம்னு சொன்னாலும் கமெண்ட்ல வந்து எழுதுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாள் எண் செய்யும் கோல் தான் என் செய்யும் அப்படின்னு சொல்றதுக்கு கோல் எண் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கோல் செய்ய முடியாதது கூட குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் அப்படிங்கிறது நவகிரகம். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா இடையூறுகளுக்கும், எல்லா நல்லதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரக அமைப்புகள் நல்லதா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கிரகங்கள் வந்து பெயர்ச்சி மாறி வேறு வேறு இடத்துல போகும்போது நமக்கு அதுக்கான சாதகமான பாதகமான விளைவுகள் ஏற்படும். இது ஜாதக ரீதியா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோல் செய்யாததை கூட குலதெய்வம் வந்து செய்யும் அப்படிங்கிறது 100% உண்மை. இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்க வந்து தயவு செய்து கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடை பத்தி நான் ஏற்கனவே நிறைய குலதெய்வங்கிற பிளேலிஸ்டே நம்ம சேனல்ல இருக்கு. அதுல டீட்டெயிலா நான் வந்து கொடுத்துருப்பேன் நிறைய விஷயங்கள். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் குலதெய்வம் இருக்கு, குலதெய்வ வழிபாடு செய்யுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். சில பேர் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாது, குலதெய்வத்தை எப்படி வணங்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து திருமணமானனால நான் வந்து அப்பா வழி குலதெய்வத்தை வணங்கணுமா, இல்ல வந்து கணவர் வீட்டு குலதெய்வத்தை வழிபடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதிவுல விடை இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி. ஸோ ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயத்தை தரக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம முக்கியமா வந்து வழிபாடு செய்ய வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதாவது நம்ம வீட்டுல இறந்த மூதாதையர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கறது தான் முதல் கடமை இந்த அமாவாசை திதியில. இதுல இருந்து நீங்க சிறிதளவு கூட தளராம நீங்க கரெக்டா வந்து செஞ்சிருங்க. முதல் படையல் அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க வந்து காலையில பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்திடுவீங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல் பண்ணி சாமி வந்து அவங்கள வந்து நீங்க கும்பிட்டதுக்கு அப்புறம் தான், அவங்களோட ஆசி பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க கோவிலுக்கு போய் மற்ற வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. இதை வந்து நான் தீர்க்கமா சொல்றேன். ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். முன்னோர்களுக்கு நம்ம முன்னேற்றத்தை தரக்கூடிய, முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால இந்த நாள்ல அவங்களதான் நம்ம முதல்ல வணங்கணும். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை திதியில நம்ம சொன்ன மாதிரி இந்த அமாவாசை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, அதுல வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பசுக்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். அதே மாதிரி பசுக்களுக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அகத்திக்கீரை கொடுக்குறீங்கன்னா அது வந்து தாய் தகப்பனார் இல்லாதவங்க அகத்திக்கீரை வந்து கொடுக்கலாம். மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா இருக்காங்க, பசுக்களுக்கு வந்து உணவு கொடுப்பதுங்கிறது பெரிய புண்ணியம் அப்படின்னா நீங்க பழங்கள் வாங்கி கொடுங்க. வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து வாங்கி கொடுங்க. அருகம்புல் வந்து வாங்கி கொடுங்க பசுக்களுக்கு. ஸோ அகத்திக்கீரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாய் தந்தையர் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அகத்திக்கீரை வந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி எள்ளு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா காக்கைக்கு வந்து எள்ளு சாதம் வைக்கிறதெல்லாம் வந்து யாருக்கு தாய் தந்தை யாரும் இல்லையோ, யார் வந்து திவசம் அப்படிங்கிற அந்த திதி வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து செய்யணும். நல்லா இருக்காங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்க காகத்துக்கு சாம்பார் சாதம், என்ன சாதம் அன்னைக்கு செய்றீங்களோ அதை வந்து நீங்க வைக்கலாம். ஸோ இதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது நம்மளுடைய எல்லோருடைய கடவுளோட ஆசையும் பெறுவதற்கும், முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் அது வந்து சிறந்த ஒரு வழியா வந்து அமையுது. இப்ப நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து பார்ப்போம். நான் ஏற்கனவே குலதெய்வ பானையை பத்தி நான் சொல்லியிருக்கேன், குலதெய்வ விளக்க பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். குலதெய்வ பானையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை வாங்கி புதுசா வந்து ஒரு பானை வாங்கிக்கணும். மண் பானையா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பானையில பச்சரிசி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தவிடு போடலாம், அப்படி இல்லைன்னா நெல்மணிகள் போடலாம். இது மூணுல எது வேணா போட்டுக்கலாம். அதுல 11 ரூபாய் காயின் மஞ்சள் தண்ணியில முடிஞ்சு வச்சிடணும்.
ஒரே ஒரு பூக்கள் வச்சிருங்க. எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து மூடி போட்டு அதே அந்த மண்ணால் ஆன மூடியை தான் வந்து போடணும். அதுக்கு மேலே தான் வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றணும். அந்த விளக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு அந்த பானைக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு நீங்க வந்து தூப தீப ஆராதனை காமிச்சு உங்க குலதெய்வத்தை வரவேற்கிறீங்க. இதுதான் வந்து குலதெய்வ வழிபாடு. இதை வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முன்னோர்களுக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் மதிய வேலையில கூட நீங்க வந்து இது மாதிரி செய்யலாம். இல்ல ரெண்டையுமே வந்து சேர்ந்து இந்த விளக்கை ஏத்திட்டு கூட நீங்க வந்து முன்னோர்களுக்கு வந்து படையல் போட்டு நீங்க ஏன்னா குலதெய்வமும் நம்ம முன்னோர்கள் தான். ஸோ அதனால வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ரெண்டையுமே வந்து நீங்க செஞ்சுட்டு முடிச்சிருங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு அனுமன் ஜெயந்தி, அதாவது இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அனுமன் ஜெயந்தியை வந்து நம்ம அனுமனை போய் தரிசிக்கணும், ராமரை போய் தரிசிக்கணும் நம்ம நினைப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குலதெய்வத்தோட ஆசையோடையும் முன்னோர்களோட ஆசையோடையும் போய் நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆஞ்சநேயரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாம இந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகம் இருக்கு. இந்த பானையை வந்து நம்ம வந்து தந்தை வழி பெயரை வந்து சொல்லணுமா, குலதெய்வ பேரு, இல்ல வந்து கணவர் பெயர் சொல்லணுமா? நீங்க கல்யாணம் ஆகிட்டு புகுந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கணவர் வழியோட அந்த குலதெய்வத்தின் பெயர் தான் முதல்ல சொல்லணும். இல்ல எனக்கு 2 குலதெய்வமும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க 2 குலதெய்வத்தோட பெயரையும் சொல்லியுமே ஆவாகனம் செஞ்சு நீங்க வந்து விளக்கு வந்து ஏற்றலாம். ஒண்ணுமே தவறு கிடையாது. எல்லாமே இறைவன் தான். 2 குலதெய்வமும் பெண்களுக்கு வந்து காவலா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஏத்தணும் அப்படின்னா, நீங்க எந்த பூஜை பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இந்த குலதெய்வ விளக்கை ஏத்திட்டு நான் இந்த மாதிரி இந்த பூஜை பண்ண போறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை சில பேர் தான் செய்வீங்க இல்லையா? அப்படி செய்யும் போது இந்த மாதிரி நான் பண்ண போறேன், எனக்கு இந்த பூஜை வந்து சிறப்பா வந்து நடக்கணும், இந்த பூஜையோட பலன் வந்து எனக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்திடம் போது அனுமதி வாங்கி செய்ய போறேன். அது செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு அருளும் பரிபூர்ணம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. இப்ப வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓரமா கூட உட்காந்துருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு போகும்போது அவங்களோட மனசு வந்து எவ்வளவு சந்தோஷப்படும். அவங்க வந்து எப்பா நல்லா இருக்கணும், போற காரியம் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து குலதெய்வம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ காட்டுல இருக்க குலதெய்வம் நமக்கு தெரியல, அதனால வந்து நமக்கு அது பவர் இல்லை அப்படிங்கிறனால அப்படி மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன வெட்ட வெளியில ஒரு மரத்தடியில ஒரு குலதெய்வம் உட்கார்ந்துருக்கு, அதுக்கு என்ன சக்தி இருக்க போது நம்ம நினைக்கிறதா ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பெரிய வந்து மாட கோபுரங்கள்ல இருக்கிற சாமிக்கே வந்து பாத்தீங்கன்னா என் புள்ள கஷ்டப்படுது, நீ போய் அதுக்கு வந்து வழிவகை செஞ்சு கொடுன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தடியில மழையிலையும் வெயிலையும் காயற நம்மளுடைய குலதெய்வம் தான். ஸோ அந்த குலதெய்வத்தை நல்லபடியா வந்து வணங்குறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இது வரைக்கும் நீங்க வணங்கல அப்படின்னா இனிமேலாவது வணங்கி எல்லாமே செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. சரிங்க, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு எங்க அப்பா அம்மாவும் சொல்லலை, எங்க தாத்தா பாட்டி சொல்லலை அப்படின்னா உங்களுடைய மூதாதையரோட பெயர்களை நீங்க பார்க்கும்போது தெரியும். உங்க வம்சத்தினுடைய பெயர்களை வச்சு பார்க்கும்போது ஜாதகத்துல கூட சில பேர் வந்து பெயர்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா சில சில குறிப்புகளை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்களோட குலதெய்வம் தான் அப்படின்னு. அப்படியும் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு புதுசா வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா காமாட்சி குலதெய்வமே தெரியாதவங்க காமாட்சி அம்மனையும் நம்மளுடைய அண்ணாமலையாரையும் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்க பார்த்தீங்களா அண்ணாமலையார், அவரையும் வந்து குலதெய்வமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கடவுளும் இருக்காரு, நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி அந்த காமாட்சி அம்மனுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விளக்குல வந்து நெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து திரி போட்டு பஞ்சு திரி போட்டு அவங்களுக்கு வந்து பூக்கள்லாம் சாத்தி எனக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியல, இந்த விளக்குல வந்து நீங்க வந்து ஆண்டவா குலதெய்வமே ஆவாகனம் செஞ்சு எனக்கு வந்து நல்லபடியான வந்து உங்களுடைய பெயரையும் உங்களுடைய அடையாளத்தையும் எனக்கு வந்து காமிங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்க வேண்டிக்கோங்க. மனசார வந்து இந்த விளக்கை வந்து தினமுமே வந்து ஏத்துங்க, தினமுமே வந்து சொல்லுங்க. யார் மூலமாவதோ இல்ல எது மூலமாவதோ இல்ல உங்களுக்கு ஒரு அறிகுறி மூலமாவோ உங்க குலதெய்வம் பெயர் வந்து கண்டிப்பா வந்து தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பட்சத்துல உடனே குலதெய்வத்தை காலில் போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து எனக்கு குழந்தை பேரே இல்லை, வீடு கட்டுற யோகம் வரல, கடன் பிரச்சனையா இருக்கு, எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு வந்து பூஜை பண்ணதுக்கான பலனும் நான் வந்து அர்ச்சனை பண்றதுக்கான பலனும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து இந்த விளக்கு ஏற்றது மூலமா மாறும். குலதெய்வம் தெரிஞ்சாதான் நம்ம குலதெய்வ விளக்கே ஏற்ற முடியும். அப்படி தெரியாதவங்க குலதெய்வமே எனக்கு யாருன்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்க செய்யலாம். காமாட்சி அம்மன் விளக்கு சின்னதா வாங்கிக்கோங்க, ரொம்ப பெருசா வாங்கணும் கூட அவசியம் இல்லை. வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து வாங்கலாம், பித்தளையில கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். வச்சு அழகா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க வந்து அந்த விளக்கு கிட்ட சொல்லணும், நான் வந்து உன்னதான் வந்து குலதெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன், என் குலதெய்வம் பேரு தெரியல, ஆனா எங்க குலத்தை காக்கிற சாமி நீ தான், அதனால நீ வந்து கண்டிப்பா வந்து உங்க பெயரையும் உங்க அடையாளத்தையும் எனக்கு காமிங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையாரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குலதெய்வமா வந்து ஏற்று அவர்கிட்ட நம்ம வந்து முறையிடுறது ஒரு வகை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா
திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனை வந்து அதுவும் இல்லாம கடல் பக்கத்துல இருக்கிற ஆறுபடை வீட்டில் இருக்கிற முருகன் அவர் தான், கடற்கரை ஓரத்துல. அதனால வந்து அவரை வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவரை வந்து நீங்க குலதெய்வமா ஏத்துக்கிட்டு, அப்பா முருகா, இவனை வந்து குலதெய்வமா நான் ஏத்துக்கிறேன், ஓ மூலமா என்னோட குலதெய்வம் யாருங்கிறது எனக்கு தெரிய வரணும்னு சொல்லி திருச்செந்தூர் முருகனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறது, அங்க போய் விளக்கு போடுறது, அதோட மட்டும் இல்லாம வீட்டுல செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் வெள்ளி 2 நாளுமே வந்து முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க குலதெய்வமா அவரை பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு முதல்ல விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு மற்ற விளக்குகளை வந்து ஏற்ற ஆரம்பிக்கணும். இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு தான் நான் வந்து குலதெய்வமா வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அந்த விளக்கை ஏத்திட்டு அவங்க கிட்ட சொல்லணும், குலதெய்வத்தை எங்களுக்கு சீக்கிரமா காட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி நீங்க வேண்டிக்கும் போது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து தெரிய வரும். இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு யாருன்னே தெரியாது, நான் யாரை கெட்டியா பிடிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எல்லா சாமியும் நான் கும்பிடுறேன், ஆனா எந்த சாமியை எனக்கு வந்து காப்பாத்தணும்னு தெரியல அப்படிங்கும்போது குலதெய்வமா நீங்க வந்து ஒரு சாமியை தத்தெடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இதுல. ஸோ அவங்கள வந்து காமாட்சி அம்மனா இல்லை அண்ணாமலையாரா இல்லை திருச்செந்தூர் முருகனான்னு நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ யாரை வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அவங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்கு சீக்கிரமா உங்க மூலமா என் குலதெய்வத்துடைய பெயர் தெரியணும், குலதெய்வத்துடைய அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லி டெய்லியும் வந்து வேண்டிக்கோங்க. உங்களோட குலதெய்வம் எங்கேயுமே போகாது, வாசல்லே காத்துட்டு இருக்கும். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி உடனே வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குலதெய்வத்துக்கு வர வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம், நிலைவாசல்ல நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் தடவி அவங்களுக்கு வந்து தூபதீப ஆராதனை செவ்வாய் வெள்ளியில காமிச்சு கொஞ்சமா வந்து சர்க்கரை பொங்கல் இல்லை வந்து கல்கண்டு ஏதாவது ஒன்று வச்சு அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி நிலைவாசல்ல இந்த பூஜையெல்லாம் பண்ணி நீங்க வந்து நல்லபடியா வாசல்ல இருக்க குலதெய்வமே எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க குலத்தை வந்து காக்கணும்னு சொல்லி நல்லபடியா கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கோங்க. அதனாலதான் நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் தடவை சொல்றதே. ஸோ நிலைவாசல் வந்து தடவனாதான், பொட்டு வச்சாதான், கோலம் போட்டாதான் மகாலட்சுமி வருவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க இல்லையா. மகாலட்சுமி வருவாங்களா இல்லையான்னு தெரியல, உங்களுடைய குலத்தை காக்க குலதெய்வம் வந்து ஓடோடி வரும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல இந்த விஷயங்களை வந்து பண்ண சொல்றது. இதை நீங்க பண்ணிட்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த அமாவாசையில குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த அமாவாசையிலே நீங்க ஆரம்பிங்க. அடுத்த அமாவாசைக்குள்ள அந்த குலதெய்வத்தோட அருள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய பெயரும் அந்த குலதெய்வத்தோட ஆசையும் பரிபூரணமா கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் சாயங்காலம் வேலைகள்ல இல்ல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் விரதம்லாம் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வடமாலை சாத்துறது, வெண்ணெய் சாற்றுறது, இதை பத்திலாம் நேற்று வீடியோல கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தையும் வந்து பரிபூர்ணமா பெற்றுட்டு ஸ்ரீராம ஜெயத்தையும் வந்து எழுதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதே வந்து எல்லாமே நடக்கும், நல்லபடியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லுங்க, இறைவனுக்கும் நன்றி சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.